வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்துக்குள்ளே வரவேற்கிறேன். ஈரோடு புத்தக திருவிழா 2026 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜூலை 31 தொடங்கி இருக்குது. ஆகஸ்ட் 11 வரை நடைபெற இடம் சிக்கைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம். ஏன்னா பழைய பேர் சிக்கைய நாயக்கர், அதே பேர் தான் டக்குன்னு வாயில் வருது. சிக்கைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தே போயிடலாம். கரூர் சேலத்துலேருந்துலாம் வரீங்கன்னா சோலார் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நம்ம வீரப்பன் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வரணும். ஸோ போன பாகத்தில் 90 ஸ்டால் பார்த்துருந்தோம், ஒரு 88 வரையும் பார்த்துருந்தோம். அது 89 யாவரும் ஒரு முக்கியமான ஸ்டால். நிறையா புதிய படைப்பாளிகளுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரு ஸ்டால்னு கூட சொல்லலாம். ஏன்னா இங்கே அறிமுகப்படுத்துகிற பல எழுத்தாளர்கள் விருதுகள் வாங்கிக்கிருக்காங்க, டக்குன்னு விருதுகள் வாங்கிக்கிருக்காங்க. கெளிமதம் இங்கே தான் ரிலீஸ் ஆணுச்சு, சீர்வாசகர் வட்டத்தின் சார்பாக விருது வாங்குச்சு. அதே போல் லக்ஷ்மிகர் அவருடைய படைப்புகள் யாவரும்ல ரிலீஸ் ஆணுச்சு, சாகித்ய அகாடமியோட யுவ புரஸ்கார் விருது வாங்குச்சு. ஸோ யாவரும்ல அறிமுகப்படுத்துகிற எழுத்தாளர்கள் புதுசாக விருது பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே எழுத்தாளர் மயன் அவர்களை சந்திக்க முடிஞ்சு, அவருடைய ஒரு புக்கும் வாங்கியிருக்கேன், வாசித்து பார்க்கணும். நிறைய மொழிபெயர்ப்பு நாவல்களும் அழகான வடிவமைப்பில் கொண்டு வந்துருக்காங்க. வேன்கா பதிப்பக நூல்கள் இங்கே கிடைக்கும், ஏன்னா அவங்க நேரடியாக ஸ்டால் போடல. வேன்காவோட புக்ஸ் இங்கே கிடைக்கும். அது 92 பெங்குயின் புக்ஸ். ஸோ ஈரோட்டில் ஹிகின் போதம்ஸ் வந்திருக்காங்க, பெங்குயின்ஸ் வந்திருக்காங்க. இங்கிலீஷ் புக் லவர்ஸ்க்கு நல்ல ஸ்டால் தான். 94 விருட்சத்துலேயும் காணாசோட நிறையா மொழிபெயர்ப்புகள் இருக்கும். அடுத்த தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்னு பார்க்கும்போது தஞ்சாவூர் புக் ஃபேர் வந்துட்டு இன்னும் நடக்கலையே 2 வருஷமாக அப்படின்னு தோணுது. 101 102 ஆனந்த விகடனில் மெயினாக வந்தார்கள் வென்றார்கள் மதனோடது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் சிவகாமியின் சபதம். கோயம்புத்தூர் புக் ஃபேரில் எனக்கு ஸ்டாக் கிடைக்கல, அப்போ வாங்க நினச்சேன், கிடைக்கல. படங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும், மணியும் செல்வன் வரைஞ்சது. இங்கே நான் வாங்கலை. ஆக்சுவலாக நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பட் இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கல அப்படின்னா விட்டுட்டோம். திருப்பி அவர் சொல்லலை, நானும் அதனால் வாங்கலை. பட் இந்த படத்தை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது, இன்னொரு வாட்டி சிவகாமியின் சபதம் படிக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 13 ஆண்டுகளாக தான் இருக்கும் நான் படித்து. மீண்டும் ஒரு முறை வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த படங்களை பார்க்கும்போது அந்த ஆர்வம் திருப்பி வருது. ஏற்கனவே அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையும் கூட. காவல் கோட்டம் இருக்குது, வேல்பாரி, பொன்னியின் செல்வன், இதெல்லாம் விகடனுடைய ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ். கற்பகம் 103 104. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழருவி மணியன், சுகி சிவம், தென்கட்சி கோ சுவாமிநாதன் இவருடைய பேச்சுக்கள்லாம் புத்தகங்களாக கிடைக்கிது. குறிப்பாக இறையன்பவருடைய புத்தகங்கள் சும்மா 25 ரூபா. அந்த குட்டி குட்டி புக்ஸ்லாம் 25 ரூபா. ஏன்னா போன பாகத்தில் சொன்னேன், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் வந்து பெரிய புத்தகங்கள் தொகுப்பு கிடைக்குன்னு, இங்கே சின்ன சின்ன புத்தகங்கள் 25 ரூபாய்க்கே கிடைக்கிது. அதனால் எளிமையான பஸ்ஸில் போகும்போது வாசிட்டு போகலாம். இந்த ஸ்டால் வந்து NCPH தான், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸோட இன்னொரு ஸ்டால் தான். பட் அங்கே காட்டம்லாங்கிறக்கா இங்கே காமிச்சிருக்கேன். அம்பேத்கரோட மொத்த தொகுப்புகள் அப்படியே மொத்தமாக கிடைக்கிது. அறிவுன்ற பேரில் அந்த ஸ்டால் இருக்கும். பட் இது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸோட தான். அவங்களுடைய புக்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக நிரம்ப இருக்குது. அடுத்து 112 13 நர்மதா பதிப்பகம். ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய படைப்புகள் அனைத்தும், ஏன்னா போன பாகத்தில் நான் காமிச்சிருப்பேன், JK ஃபவுண்டேஷனில் இருக்குது அப்படின்னு. அங்கே உள்ள தமிழ் புத்தகங்கள் நர்மதா பதிப்பகத்தோட தான். நீங்கள் இங்கேயே நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்டால்லேருந்து ஒரு புக்கு நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்கிய புத்தகங்கள் நான் காட்டுறேன். இங்கே அதே மாதிரி இந்த பட்டாம்பூச்சி ராக்கி ரங்கராஜன் அவருடைய புத்தகம் மொழிபெயர்ப்பு கிடைக்கும்போது வாங்கிங்க, 450 ரூபா. இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் திருப்பி இந்த ரேட்டு கொடுப்பாங்களான்னு கிடைக்குமான்னு தெரியல. ஸோ ஒரு சுற்றி வந்தாச்சு. இதிலே தான் இப்போ திருப்பி ரிவர்ஸ் நடந்து போகிறேன். ஏன்னா ஒரு பாஸ் ஷேப் உள்ளே வந்துட்டு திருப்பி அப்படியே போகிறோன்ற மாதிரி இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் புக் தான் எடுத்தோன்னே. ஹார்பர் கோலின்ஸ்லாம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சிறுவர்களுக்கான ஒரு ஸ்டால், குட்டி ஆகாயம். இங்கே பார்த்தோன்னா சிறார் சொன்ன கதைன்னு, ஒருவேளை சில்ட்ரன்ஸ் ஒரு மாதிரி போட்டி வச்சு சொல்லி அதை எழுதியிருக்காங்களான்னு தெரியல. இந்த புத்தகங்கள் எல்லாமே பாருங்கள், சிறார் சொன்ன கதை. இந்த பதிப்பகத்தை குறித்த அறிமுகம், இந்த புத்தகங்களை குறித்த அறிமுகம் தான் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வம்சி பவா செல்லத்துறை அவருடைய பதிப்பகம். நிறைய திரை ஆளுமைகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய எண்ணங்கள், அதெல்லாமே நிறையா புத்தகம், அது சார்ந்த அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்,
அது சார்ந்த புத்தகங்கள் அதிகம் கிடைக்கும். அது பக்கம் நிறையா இருக்குது. தேவதேவனோட கவிதைகள் இருக்குது, புதிய டெல்லி எக்கச்சக்கமானது இருக்குது. குறிப்பாக அந்த திரைத்துறை பிரபலங்கள் சார்ந்த புத்தகங்கள் இங்கே இருக்கிறது ஒரு மேஜர் அட்ராக்ஷன். இங்கே இன்னொரு முக்கியமான புக் காமிக்கணும். சூர்பனகை, கேவி சைலஜா மொழிபெயர்ப்பில் கேஆர் மீராவோட புக்கு. ஏன்னா கேஆர் மீராவோட மற்ற புத்தகங்கள் உங்களுக்கு எதிர் வெளியீட்டில் தான் கிடைக்கும். சூர்பனகை மட்டும் வம்சியில் கிடைக்கிது. அடுத்ததாக ஹீன் போதம்ஸ், சென்னையில் தான் முன்னாடி ஸ்டால் போட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர், ஈரோடலாம் வந்துட்டாங்க. போன வாரம் ஈரோட்டில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. 129, 130 நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். நக்கீரனில் முகப்பிலே குரலோவியம் இருக்குது. 650 ரூபா தான். நல்ல ஹார்ட்போன் பெரிய புக்கு, 650 ரூபாய். அதே மாதிரி பக்கத்தில் நெஞ்சுக்கு நிதி 3 பாகங்கள், அதாவது மொத்தம் அது 6 பாகம். முதல் 2 பாகங்கள் 2 பாகமாக சேர்த்து 3 புக்காக போட்டிருக்காங்க. அதே மாதிரி புதுமை பித்தன் படைப்புகள் இங்கே இருக்குது 2 பார்ட்டாக, ஒன்று 425 ரூபாய். இல்லை கெட்டி அட்டையில் இது பண்ணியிருக்காங்க. வீரப்பனை குறித்து சுஜாதாவோட ஒரு டைட்டில் இங்கே இருக்குது. அதே போல் பிரபஞ்சனோடைய ஒரு டைட்டில் இங்கே இருக்குது. இந்த பாரிவேல் கீவா ஜெகநாதன் எழுதுனது, வேல்பாரியின் உண்மை கதை அப்படின்னு சொல்லிட்டு நிஜ வரலாறுன்னு இந்த வாரம் நம்ம சேனல் வழியாக ஒரு 2-3 நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்த டிஸ்கவரி புக் பேலஸ் ரொம்ப ஒரு முக்கியமான பதிப்பகம். அதுவும் ஒரு அதிரடியான ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த நூல்களுக்கு நீங்களே தள்ளுபடியை தீர்மானிக்கலாம். இந்த பாக்ஸில் உள்ள புக்ஸுக்கு நீங்கள் 20 புக்கு கூட எடுத்துகிட்டு எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னா கொடுப்பாங்க. காலியாக புக்கும் ஃபில் பண்ணுவேன் இருக்காங்க. ஸோ இந்த புத்தகங்கள் மட்டுமல்லாது இங்கே ஒரு டிஸ்கவரியை பொறுத்தவரையும் சிசு செல்லப்பா, வேல ராமமூர்த்தி, முத்துக்குமார், பிரபஞ்சன், இன்னும் பற்பல முக்கியமான வைரமுத்து, இது போன்ற பல முக்கியமான எழுத்தாளருடைய புத்தகங்கள் கிடைக்கக்கூடிய இடம். பட்டாம்பூச்சி பாருங்கள், ஸ்டாக் அவுட் ஆச்சு சென்னை புத்தகத்துள்ள சமயத்தில். இப்போ திருப்பி வந்துருச்சு 90 ரூபா. பட்டாம்பூச்சி இருப்பவன் முத்துக்குமாரோடது. குமரி, இதுவும் நம்ம சேனலில் இந்த வருஷம் ஒரு 7-8 புக்குக்கு மேலே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கவரி புக் பேலஸ் அவசியம் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்டால். அடுத்த விடியல் 144. இங்கே இந்த ஸ்டால் மெயினாக ஒரு காலத்தில் எதுக்கு ஃபேமஸ்னால் அம்பேத்கர் இன்ட்ருமென்ட்ரும் புத்தகத்திற்காக. இப்போ ஸ்டாக்கே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெரியார் இன்ட்ருமென்ட்ரும் தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. அதே போல் டிடி கோசாம்பியோட ஒரு புத்தகம் இருக்குது. டிடி கோசாம்பியோட பிற நூல்கள் உங்களுக்கு நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கிடைக்கும். நிறையா வரலாறு சார்ந்த நூல்கள் இங்கே கிடைக்கிது. அதுபோல் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் 1, 2 பாகம் கிடைக்கிது. இது பாரதி புத்தகாலயத்தில் நம்ம கிடைக்கும். காசா பேரழிவு, இது ஒரு புதிய லான்ச்சாக வந்திருக்குன்னாங்க. ஈரோட்டில் உள்ள ஒரு பதிப்பகம் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேல் யுத்தத்தை வச்சு. அடுத்து தமிழ்நாடு கல்வியியல் வெளியீடு, தமிழ்நாடு பாடநூல் கழகம் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு கல்வியியல் நிறுவனம் தான் இதுவும். இங்கே ரேர் டைட்டில்ஸ் இருக்கும், ப்ளஸ் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள், அதோட மொழிபெயர்ப்புகள் இந்த ஸ்டாலில் இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே பாடநூல் கழகம், அங்கே ஸ்கூல் புக்ஸ் இருக்குது. ஸோ சென்னைக்கு பிறகு இங்கே ஈரோட்டில் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழித்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் பார்க்குறேன். இங்கே ஒரு அழகான புக்கும் வாங்கியிருக்கேன். நாளைக்கு நான் வாங்கிய புத்தகங்கள் அதையும் காட்டுறேன். உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இருக்கோம், ஃபேஸ்புக்கில் இருக்கோம். அதுபோல் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்க. அடுத்து பழனியப்பா பிரதர்ஸ் 149. இங்கே ஒரு முக்கியமான புக் காமிக்கணும். பைசாசம், கோகுல் சேஷாத்ரி அவர்கள் எழுதிய ஒரு நூல். ரொம்ப பிரமாதமான ஒரு புத்தகம். ஸோ இப்போ அவரோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 170 நேஷ்னல் புக் ட்ரஸ்ட். இங்கே நிறையா புத்தகங்கள் நம்ம ஆளுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பாருங்கள். ஒரு சுற்றி வந்தாச்சு பாஸ் ஷேப்பில். இந்த புத்தகம் இருக்கா, அந்த புத்தகம் இருக்கான்னு. ஸோ அதுக்காக ஸ்லோவாகவே காமிச்சிருக்கேன். பட் இங்கே சிக்கவி ராஜேந்திரன் காலி ஆயிடுச்சு என்பிடியில். நீங்கள் அது வேணுன்னா போன பார்ட்டில் கலப்பை பதிப்பு காமிச்சிருக்கேன், அங்கே கிடைக்கிது. இது பாருங்கள், நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் சார்பில் குழந்தைகளுக்காகவே நிறையா சீரீஸ் விட்டுருக்காங்க. இப்போ எப்படி பாரதிய புத்தகாலயத்தில் புக் ஃபார் சில்ட்ரன் இருக்கும், அது மாதிரி இங்கேயும் குழந்தைகளுக்கான ஒரு புக்ஸ் விட்டுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் நல்லா. நானுமே புதுசாக அப்போ தான் கவனிக்கிறேன். இவங்க மேஜர் இம்பார்ட்டன்ட் டைட்டிலாம் இருக்குது. நீலகண்ட பறவை, அக்னி நதி, அவன் காட்டை வென்றான், தர்பாரி ராகம் பக்கத்தில். இது எல்லாமே நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு. தாராளமாக நேஷனல் புக் ட்ரஸ்ட்டில் இருக்குது. சிக்கவீர ராஜேந்திரன் மட்டும்தான் காலியாக இருக்குது. அது கலப்பை பதிப்பகத்தில் வாங்கிட்டு போய் வச்சுருக்காங்க மொத்தமாக. அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புத்தகங்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், வாங்கி கூட நான் அனுப்பி வைக்கிறேன்.
அடுத்து புஸ்தகா பொறுத்தவரை இந்திரா சௌந்தரராஜன், பட்டுக்கோட்டை பிரபாகர், வாசந்தி, லக்ஷ்மி, ரமணிச்சந்திரன் மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். சிவசங்கரி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் இருக்குது. ராஜேஷ்குமார் நாவல்கள் ஒரு பெரிய அவ்வளோ தொகுப்பு இருந்துச்சு. அதே மாதிரி இன்பா அலோசியஸ் அவங்களுடைய புத்தகம் இங்கேயும் இருக்குது. முதல் பாகத்தில் அருண் பதிப்பகம் காமிச்சு அங்கேயும் இருக்குது. ராஜேஷ்குமார் நாவல்கள் ஒரு மூலையில் குமிச்சு வச்சுட்டாங்க. ஒரு 200-300 டைட்டில் இருக்கும் போல இருக்குது. அடுத்த சேனலில் ஒரு ராஜேஷ்குமார் நாவலை பற்றி அறிமுகம் வரும். நான் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ எடிட்டிங் போயிட்டுருக்கு. நல்ல விறுவிறுப்பாக செம்மையாக இருக்கும் அந்த புத்தகங்கள்லாம். அடுத்தது சக்ஸஸ் புக் செல்லர்ஸ் தான் அவங்களாம். பக்கத்தில் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ், போட்டித் தேர்வுக்கான ஒரு ஸ்டால். போன பக்கத்தில் டைகர் பார்த்துருப்பீங்க, இது சக்தி. எல்லாம் போட்டித் தேர்வுக்கு புத்தகம். அது மாதிரி உபகார் அந்த மாதிரி ஒன்று கேரியர் டெவலப்மெண்ட்டுக்காக பார்த்துருப்பீங்க போன பாகத்தில். ட்ரீம் வேஸ் பதிப்பகம், நருட்டோ இன்றைய இளைஞர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் நினைக்கிறேன். நருட்டோ மட்டும் இல்லை, ஹாரி பாட்டர், அமீஸ், மற்ற எல்லா சிறுவர் புத்தகங்கள், பெரியவங்க புத்தகம் எல்லாமே இருக்குது. டின்டின் முதல் கொண்டு. அடுத்து 191 வானதி பதிப்பகம், நம்ம ஃபேவரட் தலைவர் சாண்டிலியன் புக்கு தான் முகப்பில் இருக்குது. அதே போல் ராஜாஜி எழுதிய மகாபாரதம், ராமாயணம். வெண்வேல் சென்னி, வெற்றிவேல் அவர்கள் எழுதியது. இதுவுமே நல்லா இப்போ பீக்கில் தான் போயிட்டுருக்கு. நான் பார்க்கும்போதே ஒருத்தவங்க ஒரு செட் வாங்கினாங்க. வானதி இப்போ நிறைய புதிய எழுத்தாளர்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் ஒருடைய புத்தகம் இங்கே இருந்திருக்கு, எனக்கு அவர் சொல்லாமல் விட்டார். நான் அதை தனியாக சொல்கிறேன். அந்த புத்தகத்தை பற்றி என்னால் வீடியோவில் காட்ட முடியலன்னு ரொம்ப வருத்தம். நான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் அந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்காமல். ஒரு இம்பார்ட்டன்ட் புத்தகம் இது. பாருங்கள், பார்த்திபன் அவர்கள் எழுதிய மனுக்குலதீபன் அவருடைய முதல் புத்தகம், பல்லவ கிருஷ்ணன் 2வது புத்தகம், மதுராபுரி வித்தகன் இப்போ 3வது புத்தகம். முதல்ல மனுக்குலதீபன் படிச்சுட்டு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு ரிவ்யூவில் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி திருக்குறள் பரிமேல அழகர் வரையில் நல்ல பெரிய எழுத்துக்களில் கொண்டு வந்திருக்காங்க, 600 ரூபா விலை. அடுத்து தமிழினியை பொறுத்தவரைக்கும் ஃப்ரான்சிஸ் கிருபாவோட கவிதைகள் எடுத்தோன்னா அப்படி சூப்பராக இருக்கும். அந்த கன்னி. அதே போல் மகுடேஸ்வரனுடைய கவிதைகள் இப்போ தான் பார்க்குறேன். அவருடைய தமிழ் அறிவோம் அப்படிங்கிற பெரிய தொகுப்பு இந்த பாருங்கள், பக்கத்தில் ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்காங்க. அது ஒரு 30 பார்க்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கவிதைகளுமே இருக்குது, இப்போ தான் பார்க்குறேன். அதே போல் விக்டர் கியூகோவோட புத்தகம், கலீல் ஜிப்ரானுடைய புத்தகம், இதோட மொழிபெயர்ப்புகள்லாம் இருக்கும். ஜோர்பாத கிரீக், அதுவும் நமக்கு தமிழ்னி பதிப்பகம் தான். அடுத்ததாக குமிழ் முனை பதிப்பகம் 196. இவங்களும் கவிதை புத்தகங்கள் தான், ஏகப்பட்ட கவிதை புத்தகங்கள் வச்சுருந்தாங்க. இவங்களுடைய கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறையா புதிய எழுத்தாளரை கொண்டு வராங்க. குமிழ் முனை அப்படிங்கிறத இந்த தொகுப்பு இருக்குது பாருங்கள், இது ஒரு போட்டி வச்சு அதில் செலக்டான கவிதைகளை தான் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு பைக்கில் புத்தகங்கள் கொடுக்குற ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வாசிப்பு இயக்கமாக பைக்கில் புத்தகங்கள் வச்சு கொண்டு போகிறது, அதை யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அது மாதிரி ஒரு வாசிப்பு இயக்கமாக முன்னெடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ இதுதான் அந்த பைக்கில் புத்தகங்கள் கட்டி கொண்டு போகிறது, வேணுங்கிறவங்க எடுத்து படிக்கலாம். அது மாதிரி ஒரு வாசிப்பு இயக்கமாக கொண்டு வராங்க. தூத்துக்குடி இவங்களுடைய இருப்பிடம் நினைக்கிறேன். சால்ட்டு பதிப்பு நூல்கள் இங்கே கிடைக்கிது. அதே மாதிரி சால்ட்டு பதிப்பதின் அனைத்து நூல்களும் இருக்குது ஓரளவு. அடுத்து முத்தாளங்குறிச்சி காமராசு அவருடைய புத்தகங்கள் கிடைக்குன்னு சொன்னாங்க. அவர் நான் ட்ரை பண்ணதில்லை, பட் உங்களுடைய கருத்துக்கள் வாசிந்தால் சொல்லுங்கள். அடுத்து 197 98 கண்ணப்பன் பதிப்பகம், எப்போதுமே சிறுவர்களுக்கான ஒரு புத்தகங்களுக்காக தமிழ் புத்தகங்கள், பழைய அந்த அக்பர் பீர்பால், தெனாலிராமன், முல்லா கதைகள் அப்படி வாசிக்கிறவங்களுக்கு. ஸோ அது எப்போதும் எனக்கு ஃபேவரட். ஏன்னா சின்ன பிள்ளைகள் நமக்கு அதுதான் படித்த புத்தகங்கள். இன்றைய குழந்தைகள் எவ்வளோ மாடர்னாக படிக்கிறாங்க, பட் நான் படித்த சின்ன பிள்ளைங்க புத்தகம் இதுதான். அடுத்து 199 கிழக்கு பதிப்பகம், நான் ஃபிக்ஷன் கேட்டகரியில் ஒரு அருமையான புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கான இடம். ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம், இந்த வருஷம் சக்கப்போடு போட்டுக்கிருந்த புத்தகம், 800 ரூபாய்க்கிட்ட விலை. அடுத்து யானை டாக்டர் கே அறம் சிறுகை தொகுப்பில் வர யானை டாக்டரை குறித்த ஒரு புத்தகம். இங்கே எழுத்தாளர் மருதனுடைய புத்தகங்கள் இங்கே பாருங்க, முதல் போர் 2ஆம் உலகருடைய செட்டாக படிச்சுட்டு கூடவே ஹிட்லரின் வதை முகாம்கள் மருதன் எழுதுனது படிச்சிங்கன்னா ஒரு ஃபுல் பேக்காக இருக்கும்.
சுஜாதாவோட அனைத்து நூல்களும் இங்கே கிடைக்கிது. ஒருவேளை இங்கே ஏதாவது டைட்டில் கிடைக்கலன்னா போன பார்ட்டில் வந்து உயிர்மை பதிப்பகம் காமிச்சிருக்கேன், அங்கேயும் கிடைக்கும். 2 இடத்துலையுமே சுஜாதாவோட புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்துட்டு வாங்கன்னு நினச்சிட்டு அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். சிக்மண்ட் ஃப்ராய்டும் பக்கத்தில் உலகை மாற்றிய புரட்சியாளர்கள் மருதன் எழுதுனது. ரெண்டும் நம்ம வீடியோ எடுக்கும்போது நினச்ச புத்தகம், அதுக்கப்புறம் நண்பர்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வாங்க வேண்டியதை மறந்துடுறோம். எப்படியோ ரொம்ப வருடங்களாக சொல்லிக்கிற இன்ப ஆலோசிஸ் புத்தகம் மட்டும் வாங்கியாச்சு அருண் பதிப்பகத்துலேருந்து. அடுத்தது 202, 203 வள்ளி பதிப்பகம், ஒரு முக்கியமான செல்லர். ரொம்ப தேட முடியாதவங்க இங்கே 2-3 செல்லர்ஸ் இருக்காங்க, மீனாட்சி புக் ஸ்டாப், வள்ளி, அங்கெல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்து 204, 205 பாரதி புத்தகாலயம், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான புக் ஷாப் தான். இங்கே என்னுடைய ஃபேவரட் புத்தகம் முகப்பிலே வச்சுருக்காங்க, ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். இதில் கொஞ்சம் நாள் ஸ்டாக் அவுட் ஆகிருந்துச்சு, இப்போ திருப்பி வந்துருச்சு. 2ஆம் பாகம் வாங்கி வாசிக்கணும், முதல் பாகம் வாசித்ததோடு இருக்குது. அது மட்டும்தான் இரா முருகவேல் மொழிபெயர்த்தாங்க, அடுத்த பாகம்லாம் வேற ஒருத்தர். அதே போல் சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளம், திராவிட அடித்தளம், ஆர் பாலகிருஷ்ண ஐயர் ஐஏஎஸ் அவர்கள் இது. பாரதி புத்தகாலயத்தோட புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரி தனியாக இருக்குது, தனி ஸ்டாலாக போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண மடம், ஏற்கனவே விவேகானந்தருக்காக ஒரு தனி ஸ்டால் போன பார்ட்டில் பார்த்தோம், ₹1 புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரமாக அலைஞ்சு திரிஞ்சு பார்க்குற இடங்கள், நிறைய ஸ்டால் மிஸ் பண்ணியிருப்பேன், அது ஏன்னா ஒரு வீடியோவில் எடுத்துக்காக தான், அதற்காக கோச்சிக்க வேண்டாம். அடுத்து புக்ஸ் ஃபார் சில்ட்ரன் 213, 14. இங்கே ஆயிஷா நடராஜன், யூமா வாசுகியோட மொழிபெயர்ப்பு, வில்லிங்கன் அவருடைய புத்தகங்கள், இதெல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகங்கள். இங்கே இந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் நீங்கள் நம்பி எதுவும் எல்லாமே சில்ட்ரன்ஸ்க்கான அருமையான புத்தகங்கள். இந்திய கல்வி போராளிகள், பெண் போராளிகள் யார் அப்படிங்கிறது, குட்டியிலவரசன் யூமா வாசுகி மொழிபெயர்ப்பில் ₹70 இருக்குது. ஏன்னா நிறையா இடத்துல நான் குட்டியிலவரசன் பார்த்தேன், அதெல்லாம் ரேட்டு கூட. இது சுருக்கப்பட்டதானு தெரியல, பட் ₹70 இருக்குது. யூமா வாசுகி நிறையா ரசிகர்கள் இருக்கீங்க, அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், ஆயிஷா நடராஜனுடைய புத்தகங்கள் தான், சின்னதாக பாக்கெட் சைஸ்லேயே கொண்டு வந்துருக்காங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2லையும் இருக்குது. ₹50 அவ்வளோதான் விலை. நீங்கள் இங்கிலீஷ் தான் வாங்க வேணால் இங்கேயே வந்து வாங்கலாம், நல்ல தரமாக இருக்கும். அடுத்தது சாகித்ய அகாடமி, கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். நான் இதுக்கப்புறம் அப்படி திரும்பினோம்னா ஸ்டால் முடிஞ்சு. சாகித்ய அகாடமியில் இந்திய அளவிலான அனைத்து இலக்கிய ஆளுமைகளை குறித்தும் ஒரு அறிமுகமே ஃபஸ்ட்டு இருக்கும். இந்த புத்தகங்கள் ஃபஸ்ட்டு வாட்சிங்கனாலே உங்களுக்கு யார் யார் எந்தெந்த எழுத்தாளர், அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு அடிப்படையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறைய எழுத்தாளர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஏரியா முக்கியமானது. இந்திய இலக்கிய சிற்பிகள்னு போட்டு கிட்டத்தட்ட 200-300 டைட்டில் மேலே இருக்கும். இதிலேயே யார் யாரோட படைப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இங்கே சாகித்ய அகாடமியிலேருந்து தான் போன வாரம் ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன், ஒரு பிணந்தூக்கியின் வரலாற்று குறிப்புகள், சைரஸ் மிஸ்திரி எழுதினது, தமிழில் மாலன் அவர்கள் மொழிபெயர்த்திருந்தாங்க. இந்த புத்தகம் தான். அடுத்தது பாருங்கள், இமயமலை, ஜீவன் லீலா, இதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ரீப்ரிண்டில் வந்த புத்தகங்கள். கிடைக்கும்போது வாங்கி வைக்கிறேன்னா கூட வச்சுருங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு புத்தகம் இங்கேயே தேடினே கிடைக்கல சாகித்ய அகாடமியில். பார்த்துட்டு வந்தாச்சு, முகப்புக்கே திருப்பி வந்தாச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு எல் ஷேப் மாதிரி திரும்பி, அதுக்கப்புறம் பா ஷேப் மாதிரி போய்ட்டு திருப்பி வரும். ஒரு குடுவை மாதிரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இங்கே 221 நம்பர் ஸ்டால், யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ். இங்கே இஸ்லாம் சார்ந்த பல்வேறு படைப்புகளும் கூடவே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதை தொகுப்பு இங்கே முழுசாக கிடைக்கிது. வானவில் புத்தகாலயம், அதாவது 6th சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் தான். நீங்கள் அந்த பக்கம் சுற்றி பார்க்கலன்னா இந்த என்ட்ரன்ஸில் எடுத்துடலாம். முகில் அவருடைய புத்தகங்களாக இருக்கட்டும், கோபிநாத் அவருடைய புத்தகங்களாக இருக்கட்டும். நான் ஒரு 2 சாம்பிள் தான் சொல்கிறேன், இது போக நிறையா புக்ஸ் இருக்குது. நான் ஃபேமஸான புக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அடுத்த கடைசி ஸ்டால்
வள்ளலார். உள்ளே போய் தேட முடியாதவங்க இங்கனக்குள்ளேயே கண்ணதாசன் பதிப்பகம் புத்தகம், வானதி பதிப்பகத்தோட புத்தகம், அது மாதிரி நிறையா பதிப்பகங்களோட புத்தகம் ஒரே இடத்துல இங்கனே இருக்குது. உள்ளே நுழைஞ்சு தேட முடியாதவங்க இங்கனே வாங்கிக்கலாம். அவசியம் குடும்பத்தோடையும் குழந்தையோடையும் இந்த புத்தகத்துள்ளாக போய் பாருங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை குறித்து தகவலுடன் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.